Hi guys, Redmi இந்த மாசம் ஒரு புது மொபைல் எட்டு வர போறாங்க. இந்த மொபைலோட நேம் Redmi 10 அப்படிங்கற நேம்ல வர போகுது. எப்பவும் இருக்கிற மாதிரியான இந்த Redmi 9, Redmi 8 மாதிரி இந்த மொபைல் இருக்க போறது இல்ல. ஏனா இந்த மொபைல்ல இதுவரைக்கும் இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் எட்டு வராங்க. இத அவங்க அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் எட்டு வர போறேன்னு சொல்றாங்க. 50MP கான கேமரா எட்டு வர போறேன்னு சொல்றாங்க. அது மாதிரி டுவல் ஸ்பீக்கர் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. போல நிறைய டீடைல்ஸ் அபிஷியலாவே ஷேர் பண்ணிட்டாங்க. சோ ஒண்ணா அபிஷியலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலோட அன்பாக்சிங் கூட வந்துருச்சு. சோ மலேசியால இதனோட அன்பாக்சிங் அது கூட பிரைசிங் எல்லாமே வந்துருச்சு. அதனால இந்த வீடியோல இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெக்ஸோட வரும், இந்தியால எப்ப லான்ச் ஆகும், கூடவே என்ன பிரைஸ்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் பார்க்கலாமாங்க. இங்க ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க டிஸ்ப்ளே அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்போ மாதிரியான ரெட்மிக்கான அதே டிஸ்ப்ளே 6.5 இன்ச்சஸ்க்கான சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோடு இருக்கிற மாதிரியான Full HD Plus LCD டிஸ்ப்ளே, AMOLED கிடையாது. இந்த LCD டிஸ்ப்ளேக்கு 90Hz கான ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்து பில்ட். இங்க பில்ட்னு பாக்கும்போது பிளாஸ்டிக் பில்ட் தான். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கண்டிப்பா கிளாஸ் பில்ட் எடுத்துட்டு வர மாட்டாங்க. சோ பிளாஸ்டிக் பில்ட் பேக்ல இப்போ உள்ள Redmi, MI மொபைல்ஸ் வர மாதிரியான சேம் டிசைன் தான் குவாட் கேமரா செட்டப்போட இந்த மொபைலை எட்டு வராங்க. இங்க குவாட் கேமரா அப்படின்னு பாக்கும்போது மெயின் கேமராவை அபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. 50MP கான மெயின் கேமரா இருக்க போகுது அப்படின்றது. சோ இங்க சாம்சங்கா சோனியா அப்படின்னு சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் இது சமீபமா லான்ச் ஆன சாம்சங்கோட 50MP கேமராவா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். செகண்டரிக்கு 8MP வைட் ஆங்கிள், 2MP டெப்த், 2MP மேக்ரோ அப்படின்ற செட்டப்போட வர போகுது. ஃப்ரண்ட்ல அப்படியே அந்த பஞ்ச் ஹோல் நாச்ல எந்த வித சேஞ்சஸும் இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான 8MP கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்க அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதது ஃப்ரண்ட்ல இருக்கிற 8MP கேமரா தான். அடுத்து இதனோட ப்ராசஸர் பவர் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ப்ராசஸர் வேணும். இங்க மீடியாடெக்கோட G88 அப்படின்ற ப்ராசஸரோட கொண்டு வராங்க. இங்க நிறைய மொபைல்ஸ்ல G85 பார்த்திருக்கோம். Redmi Note 10 கூட இதே ப்ராசஸரோட தான் வந்தது. அப்படி இருக்கும்போது 85க்கும் G88க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன வித்தியாசம் தான். இங்க கிளாக் ஸ்பீட்ல ஒரு சில வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி ஸ்பெக்ஸ்ல சின்ன சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி பெரிய அளவான பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் எதுவுமே இருக்காது. சோ சின்ன சேஞ்சோட மீடியாடெக்கோட G88 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து பேட்டரி. இங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இதையும் அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இதை இந்தியால கன்ஃபார்ம் பண்ணல, மத்த ஒரு சில கண்ட்ரீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மலேசியாலலாம் இங்க இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. கூடவே இந்த மொபைல்ல டுவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெட்மியோட நோட் சீரிஸை பாக்குற மாதிரி இருக்கு. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்ப்ளே, 50MP கான கேமரா, ஒரு நல்ல பெரிய பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அது போக இந்த மொபைல்ல இருக்கிற ப்ராசஸருமே ஒரு பெஸ்டான ப்ராசஸர் தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பார்க்கும்போது. ஓவராலா இந்த மொபைல் ரொம்பவே நல்ல மொபைலா இருக்கு. இந்த மொபைல் என்னென்ன வேரியன்ட்ஸ்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே லீக்ஸ் வந்துருச்சு. இந்த மொபைல் வந்து 4GB 64GB, 4GB 128GB, 6GB 128GB அப்படின்ற 3 வேரியன்ட்ல வரலாம். இது மலேசியால என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 11500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல 4GB 64GB லான்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியால இதை வந்து 11000 ரூபாய் அல்லது 12000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மெண்ட்குள்ள தான் எடுத்துட்டு வருவாங்க. அதிகபட்சமா இது வந்து ரெட்மியோட நோட் 10 இப்ப பிரைஸ் ஏத்துனனால சேம் அது வந்து அதே இடத்துக்கு கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு 12 அல்லது 11000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள தான் இந்த மொபைலை எடுத்துட்டு வருவாங்க. ஓவராலா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டான மொபைலா இருக்கு. இந்த மொபைல் இந்தியால எப்ப லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இதா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெக் அப்டேட்ஸ்ல கவர் பண்றேன், கமெண்ட்ல பின் பண்றேன். இங்க லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வர 26ஆம் தேதி ரெட்மி அவங்களோட ஸ்மார்ட் லிவிங் ஈவெண்டா வச்சிருக்காங்க. சோ இந்த ஈவெண்ட்லயே அவங்களோட ரெட்மியோட Redmi 10 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ பார்க்கலாம் இந்த டேட்ல தான் லான்ச் பண்றாங்களா அப்படின்றத. இந்த வீடியோவோட தான் இதுல ரெட்மியோட Redmi 10 இந்த மொபைலை பத்தின தெளிவான டீடைல்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை 11000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல வந்ததுன்னா இந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.